நான் முதல்ல நாஞ்சில் கோலப்பன்ட்டு ஆரம்பிச்சிடலாம். அப்படி நாஞ்சில் கோலப்பன் நீங்கள் தான் சொன்னீங்க கருத்து வேறுபாடு 6 பேர் கொண்ட அணி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு CV சண்முகம் சொல்லியிருக்கேன் எந்த கருத்து வேறுபாடு இல்லை, எந்த சலசலப்பு இல்லைன்னு. அந்த 6 பேரில் ஒருவராக இருப்பதாக கருதப்பட்ட வேலுமணி உட்பட இன்னைக்கு யாருமே மாற்று கருத்து சொல்ல, சுமூகமாக ஒருமித்து போயிட்டு இருக்கா அதிமுக. அண்ணன் செங்கோட்டையன்னு சொல்ல தானே செஞ்சார். நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம்னு சொல்லுது தானே, ஒரு வெளிப்படையாக சொன்னார். அவர் ஒரு பத்திரிகை பேட்டியில் சொல்ல தானே. அப்போ அது பொய்யா? நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் பேசுங்க, சலசலப்பு இருக்கட்டும், நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லை. மூடி மறைச்சி வச்சு எத்தனை நாளைக்கு இந்த வண்டி இப்படி ஓட்டுவீங்க? இத்தனை நாள் பாழடைஞ்சு கொண்டு போய் ஒரு பள்ளத்தில் கொண்டு வந்து இறக்கியாச்சு. இனியும் தொண்டர்களுக்கு ஒரு தோல்வியை கற்றுக் கொடுக்காதீங்க. 2024 நாடாளுமன்ற தோல்விக்கு பிறகு அண்ணன் OPS அவர்கள் மக்களை சந்தித்து பேட்டி கொடுக்கும்போது சொன்னதே ஒரே வார்த்தை தான், இனியும் தொண்டர்களை தோல்விக்கு பழக்காங்க. ஏன்னா நம்ம தலைவர்கள் எல்லாம் வெற்றி முகத்தை கொடுத்தவர், இனி தோல்வி முகத்தையே காட்டாதீங்க. இன்னைக்கு ஒரு உற்சாகம் பிறந்திருக்கா பார்க்கல? என்ன உற்சாகம் பிறந்திருக்கு? 26 அடியாட்களை எல்லாம் மொத்தமா கட்டி வச்சுக்கிட்டு வாயே திறக்க கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தா அது என்ன உற்சாகம்? யாருன்னு பேசுவீங்க? செங்கோட்டையனா வாய் திறக்க மாட்டாரு. கட்சிக்காக உழைச்சவர் உண்மையா இருந்தவங்க யாருமே வாய் திறக்கல. இல்ல சார், 4 பேர் தனியா இருந்தா பரவாயில்லை. சார் உண்மையை சொல்லுங்க சார். நான் என்ன கேட்கிறேன் சார், நான் என்ன கேட்கிறேன், உண்மையை சொல்லுங்க. 2024 படு தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்னு அந்த பொதுக்குழுல கேட்கணுமா கேட்க வேண்டாமா? கேட்க முடியலையே. எல்லாருமே வாயை பத்திட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல அதுக்கு தனியா ஆய்வு கூட்டம் போட்டு என்ன 9 முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில அடுத்து என்ன பண்ணணும்னு மாவட்டந்தோறும் போறாங்க. ஆய்வு கூட்டம் எங்க போனாங்க சொல்லுங்க? சேலத்தில் நீங்கள் யாரும் பழைய அமைச்சரெல்லாம் வராண்டான்னு சொல்லிட்டு நிறைய அமைச்சரெல்லாம் கை காட்டி விட்டு நிப்பாட்டி விட்டுட்டாரு. அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிற இடத்துல வேலுமணி போய் ஆய்வு நடத்துறாரு. தளவாய் சுந்தரம் இருக்கிற இடத்துல வேலுமணி போய் ஆய்வு நடத்துறாரு. சார் எங்க மாவட்டத்துக்கு வந்தாங்க சார். வரும்போது என்ன பண்றாரு, தளவாய் சுந்தரத்தை கட்சி விட்டு நீக்கி வச்சிருந்தாங்க. அவர் வர அன்னைக்கு முந்தின நாள் தளவாய் சுந்தரத்தை கட்சிக்குள்ள இணைச்சாச்சு, கட்சிக்குள்ள சேர்த்தாச்சு. காலையில் பழைய முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள், முன்னாள் மாவட்ட செயலாளர்லாம் போய் SP வேலுமணியை மாலை போட்டுட்டு போயிட்டாங்க. அது ஒரு கலை. இன்னொன்று சார், ஒரு மாவட்டத்தில் நீங்கள் 1000 பேர் 1200 பேர் வச்சுருக்கீங்க. கள ஆய்வுக்கு நான் சொல்ல வரேன். 150 பேர் உட்காரக்கூடிய ஒரு மண்டபத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. 150 பேர் தான் நிர்வாகிகளா? நான் என்ன கேட்குறேன், 1000 சில பேர் நிர்வாகிகளை கூப்பிட்டுலாம் சார் நீங்கள் நடத்திருக்கணும். அப்போ அந்த மண்டபத்தை நீங்கள் நாகர்கோயில் எடுத்த மண்டபத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 150 பேர் இருக்கு. அந்த கள ஆய்வும் போலி, இன்னைக்கு கூட்டியிருக்க பொதுக்குழுவும் போலி, மொத்தமாவே போலி பொதுக்குழுவை கூட்டியே நீங்க நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு தான் வந்து நீங்க பிரச்சனையை வெளியே தெரியாம பாத்துக்குவீங்க? போலி பொதுக்குழுன்றாரு, போலி கலாய்வுன்றாரு. சார் பொதுக்குழு போலின்னு சொன்னால் திரு பன்னீர்செல்வம் இருக்கும்போது உருவாக்கப்பட்ட பொதுக்குழு அது. நீங்கள் ஒரு விஷயங்க, அதிமுக குறித்தான வெளியில் இருந்த பேச்சை அதிமுக நிச்சயமாக ஒரு கருத்தில் எடுத்துக்கொள்ளாது. என்ன காரணம்னா இதெல்லாம் கடந்து வந்தாச்சுங்க. இப்போ தேர்தலை ஒரு 2 தேர்தல் சந்திச்சாச்சு. இப்போ அடுத்து 2026 இந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் அதிமுக பயணிச்சிருக்குது. இப்போ இந்த பொதுக்குழு பற்றி கடந்த ஒரு வாரமாக பாருங்கள், அதாவது மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படும், எடப்பாடியார் மீது அதிருப்தி, எடப்பாடியார் காலி என்று பலரும் பலவிதமான அவர் விருப்பத்துக்கு ஏற்ற கருத்துக்களை எல்லாம் பதிவு வச்சாங்க யூடியூப் சேனலில். ஆனால் எதுவுமே இல்லாமல் மிக நேர்த்தியாக இந்த பொதுக்குழு நடந்து முடிந்திருக்கிறது. 2026 களத்தை நோக்கி மிக சரியாக அதிமுக பயணிக்கிறது. இவர் சொல்கிற எந்த பிரச்சனையும் அதிமுகவில் இல்லை. நீங்கள் மாவட்டம் தோறும் நடத்தப்பட்ட அந்த கள ஆய்வில் ஒன்றியத்திலிருந்து மாவட்டத்திலிருந்து மாநில எல்லாரும் பொறுப்பாளர் இருக்காங்களோ அனைவரிடத்திலும் கருத்து எழுதி வாங்கப்பட்டு அதை பொதுச்செயலாளர் ஒப்படைச்சிருக்காங்க. ஒருமித்த கருத்தோடு நீ கூட்டணும். நிச்சயமாக 100% அந்த பெர்ஃபெக்ஷன் தான் சந்தேகத்தை கலப்புது. இல்ல பேச விடாம தடுத்து வச்சிருக்கீங்க. 1100 பேர் இருக்காங்க சார். 1100 பேருக்கு மேல பதவியில இருக்காங்களா இல்லையா? இல்ல அவங்க நீங்க இருக்கலாம். அதாவது நீங்க சொல்ற முன்னாள் அமைச்சர்கள் அவங்க யாருக்கும் எந்த அதிருப்தியும் இல்லை. ஒரே தலைமை, ஒற்றை தலைமை எடப்பாடியார் தான். அவருக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை என்கிற அளவுக்கு இந்த பொதுக்குழு சிறப்பாக முடிஞ்சிருக்குது. அப்போ எடப்பாடியாக எதிர்த்து கேள்வி கேட்க யாருமே இல்லை என்கிற அளவுக்கு அவருடைய அன்பையும் பெற்றிருக்காரு. அது உண்மை. அப்போ இந்த நோக்கத்தில் அதிமுக செயல்படுகிற போது இன்னும் குழப்பத்தை உருவாக்கலாமா என்று முனைவதுதான் ஆபத்தானது. ஏன்னா உட்கட்சியை பற்றியே பேசி நாட்களை கழிப்பது என்பது அதிமுகவுக்கு ஆபத்தானது. இப்போ எதிரியான திமுகவை நோக்கி அதிமுக கனவு வீசுகிறதுங்க. ஆனால் இவங்க உள்ள கட்சியை பற்றி பேசியிருக்காங்க. இது நல்லதா அல்ல. இப்போ 26 அதிமுக திமுகவை எப்படி வீழ்த்த போகிறதுங்கிற வியூகத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வியூகம் ஒரு கருத்து நாள் எடப்பாடியார் பேசுறது சொன்னார். இந்த தோல்விக்கு அப்புறம் பல விமர்சனங்கள் வந்துச்சுன்னா அவரே ஒத்துக்கிறாரு. இல்லைன்னா மறுக்கல. இல்ல அந்த விமர்சனத்தில் ஒன்று எல்லாத்திலையும் சேர்த்துக்கங்க. இல்ல விமர்சனம் எல்லா சூழ்நிலையும் வருங்க, எல்லா காரணத்துக்காரும் வருங்க. அது மறுக்க முடியாது. நீ அம்மா காலத்து வந்தது, எம்ஜிஆர் காலத்து வந்தது, கோயம்புத்தூர் பொதுக்குழு போட்டாங்க, நிறைய விரிக்கணும். அதெல்லாம் வேண்டாம். இப்போ இன்றைக்கு அதிமுக எப்படி இயங்குகிறது, எப்படி இயங்க வேண்டும் என்பதை சரியாக போறாங்க. இதுல எந்த தடையும் இல்லை. இவர்கள் பேசுவது வெற்றி கூச்சல் தான். வெற்றி கூச்சல் சொல்றாரு. இந்த பொதுக்குழுவை உருவாக்குனது அண்ணன் OPS அவர்கள் சொல்றாரு.
அவர் இருந்தப்ப ஒருங்கிணைப்பாளர்ங்கிறது இருக்கும்போது நான் என்ன கேட்கிறேன், அந்த ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது அந்த ஒருங்கிணைப்பாளரை மாத்துறதுக்கு பொதுக்குழுக்கே அதிகாரம் கிடையாது. அப்படிதான் புரட்சி தலைவரோட விதி இருக்கு. இன்னைக்கு அந்த கேஸ் நீங்க நடந்துட்டு அந்த கேஸ் நடக்கும்போது தான் உண்மையான முகம் வெளியே வரப்போகுது. யார்கிட்ட ரெட்டையில சிம்பிள் ஈரோடு கிழக்கு மூலமாட்டு நம்ம எப்படி ரெட்டையில சின்னத்தை வாங்கினோமோ அதே ஈரோடு கிழக்கு மூலமா ரெட்டையில சின்னம் எடப்பாடிக்கு இருக்க போறது இல்ல. அதான் உண்மை. நீங்க எங்கிருந்து எடுக்கப்பட்டது? நீதிமன்றங்கள்ல நீதிமன்றத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு ஒரு இயக்கத்தை நடத்துவது சிரமங்க. மக்கள் மன்றத்தை நோக்கி பயணித்து வெற்றியை எப்படி பெறலாம் என்கிற திட்டத்தோடு போனால் மட்டும்தான் கட்சி நிக்கு. நீங்க வெறுமனே நீதிமன்ற விதி இதை பேசுறது பயன் இல்ல. அதிமுக மிக சரியாக சட்டப்படி இயங்கிறது. சட்டப்படி எடப்பாடி பக்கம் இல்ல சார், ஒரே நிமிஷம். இதுக்கு மட்டும் இல்ல, நீதிமன்றத்தை நாங்க தேடி போல சார். நீதிமன்றத்தை முதல்ல தேடி போல பொதுக்குழுவை கூட்டக்கூடாது என்று வழக்கு போட்டது நீதிபதி ஜெயச்சந்திரன் சார். தீர்ப்புக்கு பிறகு நீதிமன்றத்துல போய் இடைக்காலமா போனது எடப்பாடி பழனிசாமி தான். திரு புகழேந்தி அவர்கள்ட்ட மெகா கூட்டணி அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த அதிமுக சில காலம் சலசலப்பு, இந்த 6 பேர் அமைச்சர்களாக ஒன்று சேர்ந்தாங்க இல்லை பேசினாங்க அப்படின்லாம் இருந்தப்போ இன்னைக்கு விஜய் போன்றவர் வந்ததுக்கப்புறம் இந்த மெகா கூட்டணியை அமைப்போம், பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய உறுதி அதிமுகவை இன்னைக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு நம்பிக்கைக்குரியதாக மாற்றிருக்கா. Good evening to Tandi TV, a tall leader, Congress Party. EVK இளங்கோவன் மறைவிற்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அப்புறம் உங்கள் தலைப்பில் கார்கே ஆட்சிக்கு அச்சாரம்மான்னு கொடுத்துருக்கீங்க, கரெக்டா? எந்த ஆட்சிக்கு? அவங்க தான் சொல்கிறாங்க அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்றாங்க. அப்படி போடலையே ஆட்சி அமையும். அதிமுக நீங்கள் போட்டிருந்தா எடப்பாடியார் படம் இருக்குது. இல்லை, இது பாண்டிச்சேரியில் இருக்க ஆட்சியா, கோவாவில் இருக்க ஆட்சியா, எந்த ஆட்சி தெரியல. அது நம்ம தலைப்பில் சொன்னேன் அது மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் விஜயனுடைய கட்சி தாவேகா வந்து இப்போ தான் அது பிறந்து அது நடந்து தவழ்ந்து இப்படி வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையிலேயே அவங்க வந்து அவங்களுடைய ஏடிஎம்கேவோட எங்களுக்கு அலையன்ஸ் கிடையாதுன்னு ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் தயாராக இல்லை, ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு வர தயாராக இல்லைன்னு சொல்லி. இது ஒரு பெரிய அவமானம் ஒரு கட்சிக்கு. புதிதாக தூய இல்லை சார். அப்படி சொன்ன பல கட்சிகள் நம்ம பார்த்தோம். திருச்சியில் மாநாடு நடந்துட்டு இருக்கப்போ மதிமுக வந்து கூட்டணியை மாற்றிக்கலையா? நீங்கள் இதுக்கு பதில் வந்து அதாவது வந்து இதை வந்து மிஸ்டர் விஜய் வந்து சொல்லியிருந்தாருன்னா பாராட்டலாம். பொதுச் செயலாளரை விட்டு சொல்கிறாரு எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு. அப்போ தான் ரைஸ் ஆகுது இந்த பிரச்சனை. அதில் ஒரே ஒரு வரி சின்ன வரி நீங்கள் சொன்னது தான் கரெக்டு கார்கே. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, கூட்டணியை ரூல்ட் அவுட். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாரு? இன்றைக்கி நான் பார்த்தேன், இன்றைக்கி ரொம்ப வேதனை.